ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து நான் உங்கள் ஜெஷி சின்கே ஹேர் கேர் வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு 2024 இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இது. ஸோ இந்த இயர் வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து நான் லேர்ன் பண்ணேன். ஸோ என்னோட ஸ்கின்னாக இருக்கட்டும், என் உடம்பை பற்றியாக இருக்கட்டும், என் மைண்டை பற்றி, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் கோ த்ரூ பண்ணேன். ஸோ நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த வருஷம். ஸோ என்னோட ஹாப்பினஸ், சேட்னஸ், ஸோ எல்லாமே வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. 2025 வந்து எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் சேம் கோல்ஸோடையே வந்து நான் கேரி பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவரையும் ஏதாவது கோல் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு கோலை செட் பண்ணிட்டு போங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இயர் வந்து நல்லா ஸ்மூத்தாக, ஸ்பீடாக, ஹாப்பினஸோட, பல ஜாய்ஃபுல் மெமரிஸோட வந்து கேரி பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு அதை மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இன்னைக்கு வந்து 2024ஓட லாஸ்ட் டே, டிசம்பர் 31. ஸோ எனக்கே வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி டெய்லி ஒரே மாதிரியான ஹேர் ஸ்டைலில் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருந்தது என்னையே. ஸோ அதனால தான் வந்து எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலை வந்து பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் லேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸு ஹேர் கட், எனக்கே இது என்னென்னு சொல்ல தெரியல. பட் லாங் லேயர்ஸ் தான் நான் சொன்னேன், அவங்க பண்ணியிருக்காங்க. ஹைட்டில் ஒரு 2-3 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா லேயராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்களும் வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும்னா, உங்களுக்கு நீங்களே ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சூப்பரான ஒரு சலூனில் போய் ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் ஆளையே வந்து வேறு லெவலில் கொஞ்சம் காட்டும். எப்பயுமே ஒரே மாதிரி போரிங்காக ஸ்ட்ரெயிட்டனிங் ஹேராவோ, இல்லைனா வந்து போனி டெயில், இல்லைனா வந்து லூஸ் ஹேர், ஸோ இந்த மாதிரி பின்னி போடுறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கள் உங்களை. அப்போ தான் வந்து உங்களே வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் சூப்பராக பிடிக்கும். ஸோ இது என்னோட அட்வைஸ். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஸோ எனக்கும் வந்து 4:30 மார்னிங்கில் நான் எந்திரிக்கிறேன் டெய்லியுமே. நான் எப்படி என்னோட அண்டர் ஐயை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஈவன் எனக்குமே வந்து அண்டர் ஐ வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது ஏன்னா வந்து நான் எவ்ரி மார்னிங் வந்து 4:30க்கு நான் வேக்கப் ஆயிடுவேன். ஏன்னா வந்து என்னோட பையனோட பஸ் வந்து 7 o'clock. ஸோ அதனால் வந்து நான் ஹரியாக வந்து அந்த டைமில் வந்து செய்யறதுக்கு விரும்பாமல், ஸோ ஒரு கூல் மாமா வந்து 4:30க்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு அந்த நேரத்துக்கே வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிடுவேன், டே ஸ்கின் கேரை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் செகண்ட் ஸ்கின் கேர். ஸோ இவ்வளோ தான் என்னோட மார்னிங் ரொட்டீன். ஸோ அதனால் சொல்லிட்டு குயிக்காக எந்திரிக்கிறனால எனக்குமே வந்து இந்த கண்ணை விட இந்த கண்ணில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னமோ இந்த கண்ணு மட்டும்தான் வேலை செய்யுதா என்னன்னு தெரியல. இந்த கண் வந்து நார்மலாக இருக்கும், இந்த கண்ணு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்னதான் வந்து தண்ணி குடித்தாலும், என்னதான் குட் டயட் சாப்பிட்டாலும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஹோம் குக்குடு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும், ஸோ இன்னொரு விஷயங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோங்கிறது. நைட்டு டைமில் நான் எப்படியும் மேக்ஸிமம் 10 to 10:30 வந்து நான் தூங்கிடுவேன். ஸோ அதையும் தாண்டி எனக்கா ஒரு நாள் வேலை விஷயமா ஏதாவது லேட் ஆனால் ஆகலாம். ஸோ மத்தியானம் ஒரு தடவை கண்டிப்பாக வந்து ஒரு தூக்கம் போடணும். ஏன்னா வந்து மார்னிங் 4:30 எந்திரிக்கிறவங்க மத்தியானம் ஒரு 2 மணிலேருந்து 3 மணி, இல்லைனா 3 to 4 வந்து தூங்கணும். பட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் செக்ஷன், ஸோ அதுக்கப்புறம் எடிட்டிங், ஸோ இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கிறனால காலையில் 4:30க்கு எந்திரிச்சேன் நான். ஸோ நான் மத்தியானம் எப்பயுமே ரெஸ்ட் இல்லாமல் டேரெக்டாக 10 o'clock தூங்குறதுனால தான் வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்களா பர்டிகுலராக ஸ்கின் கேர் பண்ணும்போதே வந்து இந்த இடத்துலையும் வந்து மாய்ஸ்சரைஸ் நல்லா பண்ணுவேன், சன்ஸ்க்ரீனும் நல்லா பண்ணுவேன், ஸோ எல்லாமே பண்ணுவேன். நான் பண்ணாத ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெமிக்கல் பீல் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஸ்க்ரப்பு, இந்த மாதிரி எல்லாம் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கிற எந்த ஒரு சீரம், எந்த ஒரு பீல்ஸ் எதுவுமே வந்து இந்த அண்டர் ஏரியாவில் நான் போடவே மாட்டேன். அது ரொம்ப ரிஸ்க்கு. சப்போஸ் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணிங்கன்னா அந்த இடம் வந்து எரிஞ்சு போன மாதிரி, பேர்ன்ட் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம போடாமல் இருக்கிறதே பெஸ்ட்டு. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது அதிகமாக. நல்லா தண்ணி குடிக்கிறது, தூங்குறது, நல்ல குட் டயட் ரிச் ஃபுட் எடுக்கிறனால மட்டும்தான் வந்து இதை க்யூர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் சிலதெல்லாம் வந்து ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ யாருக்கெல்லாம் உங்கள் ஃபேமிலிஸில் இந்த மாதிரி ரொம்ப டார்க் சர்க்கிள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா அது அதுவாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ரீசெண்டாக தான் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நிறையா உங்கள் ஃபுட்டில் குக்கும்பர் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, நிறையா ஃப்ரூட் ஜூஸஸ் இல்லைனா ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம் ரெமெடியெல்லாம் இதுக்கு ஒர்க் ஆகுமான்னு எனக்கு ஐடியாஸே கிடையாது. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு பாடி ஷாப்போட ஒரு ஐ கேர்
ஜெல் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ சீரம் க்ரீம் வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது போட்டால் வந்து இதுன்னு இல்லை, எந்த ஒரு ஐ க்ரீம் போட்டாலும் எனக்கு டக்குன்னு வந்து தூக்கம் வேற இழுக்க ஆரம்பிச்சிடும். அது கண்ணை நல்லா அப்படி சொக்கும் எனக்கு. மாதிரி ஒரு ஐ சிரம் க்ரீம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மட்டும் இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் சொல்கிற ஐ க்ரீம் நீங்கள் 18 எபோவ்லேருந்தே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கின் கேரில் சீரம் வெரைட்டிஸ் பீலிங்ஸ் எல்லாம் வந்து 18 அண்டர் 18 இருக்கவங்க தயவு செஞ்சு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. கைண்ட் அட்வைஸ் இது. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே இந்த காலேஜுக்கெல்லாம் போகிறப்ப தான் வந்து இந்த ஸ்கின் கேர் எல்லாம் தீவிரமாக ஃபாலோ பண்ணுங்கள். மெயின் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, அங்கே எங்கேன்னு டே டைமில் சுற்றுவோம், விளையாடுவோம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருப்போம். நம்ம ஸ்கின் ஆப்வியஸ்லி டேன் தான் ஆகும். லெட்ஸ் என்ஜாய் த டேன். ஸோ அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய மாம்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு காலேஜ் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. ஒன்ஸ் காலேஜ் நம்ம என்டர் ஆகிட்டோம்னா காலேஜுக்குள்ளே கிளாஸில் தான் இருப்போம், வெயிலுக்கே அதிகமாக போக மாட்டோம். ஸோ ரொம்ப ரேராக தான் போகும். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து ஓரளவுக்கே பிரைட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து கண்ணா பின்னாலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஸோ இது மட்டுமே போதும். ஸோ அது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கோ அண்ட் செக் தட். உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஐ லைன்லலாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கண் எரிய தான் செய்யும். நிறையா பேர் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க, போட்டாவே கண்ணுலேருந்து தண்ணி வருதுன்னு. அந்த ஐ ஏரியா லைன்லலாம் ஏன் போடுறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியாவில் தான் நீங்கள் போடணும். அந்த ஒரு ஐலிட் இருக்கிற இடத்துல எல்லாருக்குமே அந்த இடம் வந்து லைட்டாக அந்த ஒரு ஷேடு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் நம்ம போட்டு, அதுவும் வந்து இந்த ரிங் ஃபிங்கரில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஜென்டலாக மசாஜ் பண்ணணும் இப்படி. ஸோ இந்த ரிங் ஃபிங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் 2 கண்ணுலையுமே. ஸோ அதுவுமே வந்து போதுமானது. ஸோ 2 நாள் யூஸ் பண்ணுறது, 3ஆவது நாள் மறந்துடுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அதுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கண்ணை விட எனக்கு இந்த கண்ணை லைட்டாக டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஏன் தெரியல, இந்த கண்ணை நிறையா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் பாடி ஷாப்போடது. ஸோ நீங்கள் இதெல்லாம் வாங்கணுன்னு எனக்கு பட்ஜெட்லாம் இல்லைன்னா இங்கே நிறைய ஒரு 4-5 ஐ க்ரீம் வந்து நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்றா நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நைக்காவில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அமேசான்லேயும் பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சது நைக்காவில் எல்லாமே வந்து கொஞ்சம் குட் ப்ராடக்ட்ஸு, எதுலேயுமே வந்து கலப்படம் இருக்காது. இதே மீஷோலலாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு. கைண்ட் அட்வைஸ் இது. ஸோ அதான் இந்த மாதிரி நைக்காவில் அவைலபிள் இருக்கும். சம்டைம்ஸ் ஆஃபரில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். நிறையா பேர் இதையுமே சொல்லிட்டு திரிகிறாங்க இதெல்லாம் பொய்ன்னு. நைக்காவில் மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஃப்ராடெல்லாம் நடக்காது. இதே வந்து நீங்கள் மீஷோலலாம் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கே சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நைட்டு அப்படியே படுத்துருங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் நைட்டு பண்ணிவிட்டு உங்களோட சீரம் எதாவது யூஸ் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு 4th ஸ்டெப்பாக வந்து இந்த ஐ க்ரீம் வந்து போடுங்க. ஸோ போதும். ஸோ நீங்கள் ஒரு வேளை 30, 40, 50 வயசு இருக்கிற ஒரு அம்மாவா அடல்ட் ஸ்கின்னாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். ஸோ அதிலலாம் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதோட அந்த கலர் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், டார்க்னஸ்ஸு. ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய குக்கும்பர்லாம் சேர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பையும் ஜில்லுன்னு வைக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இதில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலையோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் அவஸ்தைப்பட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நைக்கால அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இயரோட லாஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் இயர் ஒரு சூப்பரான வீடியோஸோட பார்ப்போம். ஸோ டாடா பாய்.